வணக்கம். நம்ம யோகா, தியானம்னு நிறைய ஆன்மீக பயிற்சிகள் பண்றோம் இல்லையா? ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி நம்ம உள்ளுலகத்தையே இயக்குற 3 சூக்ஷ்ம சக்திகள் இருக்கு. இன்னைக்கு நாம பிராணான், தேஜஸ், ஓஜஸ்னு சொல்ற இந்த சக்திகள பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சில சமயம் ஆன்மீக பயிற்சிகள் ரொம்ப தீவிரமா, இல்லனா நம்மள ஒரு மாதிரி நிலைகுலைய வைக்கிற மாதிரி, சில சமயம் பயமா கூட இருக்கு? அதாவது தியானம் பண்ணா அமைதி வரணும். ஆனா அதுக்கு பதிலா ஒரு படத்தட்டமோ, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத உணர்வும் ஏன் வருது? இதுக்கான பதில் நமக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சக்தி அமைப்ப புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த 3 சூட்சும சக்திகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சூப்பரான மின்விளக்கு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சக்திகளை எப்படி சரியா வளர்க்கிறது, ஒருவேளை பேலன்ஸ் தப்புனா என்ன ஆகும், கடைசியா யோகா ஏன் விளையாட்டு இல்ல, அது ஒரு விஞ்ஞானம் கீறதையும் பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த 3 சக்திகள பத்தி பாத்திரலாம். இவங்க தான் நம்ம ஆன்மீக உலகத்தோட மெயின் பிளேயர்ஸ். வாங்க ஒவ்வொருத்தரா பாப்போம். ஃபர்ஸ்ட் பிராணன். இதுதாங்க நம்மளோட அடிப்படை உயிர் சக்தியே. இத காற்றின் சக்தின்னு சொல்லலாம். நம் உடம்புல இருக்கிற எல்லா இயக்கத்துக்கும் வேகத்துக்கும் இதுதான் காரணம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இத ரொம்ப கவனமா கையாளணும். கண்ட்ரோல் இல்லாம இத அதிகமாக்குனா நம்ம ஸ்திரத்தன்மையே போடும், நம்மளே ஒரு ஆட்டம் காட்டிடும். அடுத்து வர்றது தேஜஸ். இது நம்மளோட உள் ஒளி, அதாவது நெருப்போட சக்தி. நல்ல தெளிவான மனசு, டக்குன்னு முடிவெடுக்கிற திறமை, கூர்மையான புத்தி. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தேஜஸ் தான். ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல். சரியான ஒரு பேஸ், ஒரு அடித்தளம் இல்லாம இத அவசரப்பட்டு அதிகப்படுத்த நினைச்சா அது நம்ம நரம்பு மண்டலத்தையே பொசுக்கிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசியா ஓஜஸ். இதுதாங்க எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட். இது நீரோட சக்தி, நம்ம உடம்போட மனசோட உண்மையான வீரியம், ஆன்மீக பயிற்சிகளை தாங்கிக்கிற சக்தி எல்லாமே இந்த ஓஜஸ் தான். சிம்பிளா சொல்லணும்னா பிராணனையும் தேஜஸையும் தாங்கி பிடிக்கிற ஒரு கண்டெய்னர் மாதிரி இது. அதனால இந்த 3ல வளர்க்கறதுக்கு ரொம்பவே பாதுகாப்பான சக்தி இதுதான். ஓகே, இப்ப இந்த 3ஐயும் ஒரே இடத்துல சுருக்கமா பார்த்தா இன்னும் நல்லா புரியும். பிராணன்னா காத்து, அதோட வேகம். தேஜஸ்னா நெருப்பு, அதோட தெளிவும் சூடும். ஓஜஸ்னா தண்ணி, அதோட நிலத்தன்மையும் தாங்குற சக்தியும். பாத்தீங்களா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி, இந்த 3 சக்திகளும் தனித்தனி ஆளுங்க கிடையாது. இது 3ம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. இந்த கனெக்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு அட்டகாசமான உதாரணத்தோட இப்ப நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஆமா, இந்த 3ஓட ரிலேஷன்ஷிப் ஒரு தராசு மாதிரி. ஒன்ன மட்டும் அதிகப்படுத்தினா மத்த 2ம் பாதிக்கப்படும். இந்த பேலன்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கிறது தான் பாதுகாப்பான ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். வாங்க அந்த உதாரணத்தை இப்ப பார்க்கலாம். இங்கதான் அந்த சூப்பரான உதாரணம் வருது. யோசிச்சு பாருங்க, நம்ம மனசு ஒரு லைட் பல்பு மாதிரி, சரிங்களா? அந்த பல்போட வாட்ஸ் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதுதான் ஓஜஸ். அதுக்குள்ள போற கரண்டோட பவர் தான் தேஜஸ். அந்த கரண்ட் எவ்ளோ வேகமா போகுதுங்கிறது தான் பிராணன். சிம்பிள். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு கம்மி வாட்ஸ் பல்புல, அதாவது ஓஜஸ் கம்மியா இருக்கும்போது ஹை வோல்டேஜ் கரண்ட், அதாவது தேஜஸை விட்டா என்ன ஆகும்? பல்பு பட்டுன்னு வெடிச்சிடும் இல்லையா? இதுதான் நடக்குது. நிறைய பேர் இத குண்டலினி கோளாறுன்னு தப்பா சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, போதுமான ஓஜஸ் இல்லாம தேஜஸையும் பிராணனையும் அதிகப்படுத்த முயற்சிக்கும்போது நம்ம சிஸ்டம் அதை தாங்க முடியாம இப்படிதான் சிதறி போகுது. அப்ப சரி, இந்த மாதிரி ஆபத்துல எல்லாம் சிக்காம இந்த சக்திகளை எப்படி பேலன்ஸ்டா, சேஃபா வளர்க்கறது? அதுக்கு என்ன வழி? அத பத்தி இப்ப பார்க்கலாம். இதுக்கு யோகா ஒரு முழுமையான வழியை காட்டுது. 3க்கும் தனித்தனி பயிற்சிகள் இருக்கு. பிராணனை வளர்க்கணுமா? அதுக்கு பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சிகள் இருக்கு. தேஜஸ் அதிகப்படுத்தணுமா? அதுக்கு மந்திர ஜபம். நம்ம அடித்தளமான ஓஜஸ பலப்படுத்தணுமா? அதுக்கு பக்தி மார்க்கமும் சத்தான உணவுகளும் தான் வழி. ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. இதுல ஏதாவது ஒன்னு மட்டும் தனியா செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா முழு பலனும் கிடைக்காது, ஆபத்தும் வரலாம். 3ஐயும் சரியான அளவுல ஒன்னா சேர்த்து பண்றதுதான் சேஃபான, புத்திசாலித்தனமான வழி. இதுதான் இன்டெக்ரல் யோகா, அதாவது ஒருங்கிணைந்த யோகாவோட ரகசியமே. இப்ப ஒருவேளை இந்த பேலன்ஸ் மிஸ் ஆனா என்ன ஆகும்? அந்த பல்பு வெடிக்கிற நிலைமைக்கு போனா என்ன நடக்கும்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இது சும்மா விளையாடுக்கு சொல்ற விஷயம் இல்ல, இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஓகே, நம்ம ஓஜஸ் ரொம்ப வீக்கா இருக்கும்போது
தேஜஸ் மட்டும் அதிகமாகிட்டே போச்சுன்னா உடம்புல ஒரு மாதிரி எரிச்சல் உணர்வு வரும், காரணமே இல்லாம கோபம் வரும், மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமா இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவோம், மனசும் உடம்பும் ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த பல்பு வெடிக்க போறதுக்கான வார்னிங் சிக்னல்ஸ். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு மாடர்ன் கால எச்சரிக்கை இருக்கு. நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற காஃபி, டீ, சிகரெட்ல இருந்து சில மருந்துகள் வரைக்கும் இது எல்லாமே நம்ம உடம்புல சூட்டை அதிகப்படுத்தி தேஜஸா ஆர்டிஃபிஷியலா தூண்டி விடுது. இப்படி ஆர்டிஃபிஷியலா தேஜஸை ஏத்தி விடும்போது என்ன நடக்குது தெரியுமா? அது நம்ம ஓஜஸ வேக வேகமா எரிச்சு காலி பண்ணிடுது. நம்ம ஆன்மீக பயணத்துக்கான பேட்டரி மாதிரி இருக்கிற அந்த ஓஜஸையே இது ட்ரெயின் பண்ணிடுது. இதுக்கப்புறம் உண்மையான ஆன்மீக பயிற்சி செய்யணும்னு நினைச்சா கூட நம்மகிட்ட அதுக்கான சக்தியே இருக்காது. சோ இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, யோகாங்கிறது ஏதோ டைம் பாஸுக்காக பண்ற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு பக்கா சயின்ஸ், நம்ம உள்ளுக்குள்ளேயே வேலை செய்யற ஒரு விஞ்ஞானம். உங்க உடம்பும் மனசும் தான் உங்க லேப். ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டுக்கு எவ்ளோ பொறுமை, கவனம், விடாமுயற்சி தேவையோ அதே மாதிரி தான் இந்த சக்திகளை கையாள நமக்கும் தேவை. அவசரப்பட்டா மொத்தமும் சொதப்பிடும், விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அப்ப இதோட அல்டிமேட் கோல் என்னன்னா, இந்த 3 சக்திகளையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி அது நம்ம உடம்பு, மனசுன்னு எல்லாத்துலயும் முழுசா பரவி நம்மள ஒரு முழுமையான சமநிலையான மனுஷனா மாத்துறது தான். கடைசியா உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி. நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆன்மீக பயிற்சிகளை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அது உங்க பேஸ்மெண்ட், அதாவது உங்க ஓஜஸ் ஸ்ட்ராங் பண்ணதா, இல்ல பேஸ்மெண்ட்டே இல்லாம வெறும் நெருப்பு மட்டும் ஊதி ஊதி பெருசாக்குதா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் உங்க ஆன்மீக பயணத்தோட பாதுகாப்பும் வெற்றியுமே அடங்கியிருக்கு.